வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. மண்டே டு ஃப்ரைடே ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு மாவு கார கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாய் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் கடாய் வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ கம்பு மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாசனை வர வறுத்தா போகிறோம். நிறம் ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்பு மாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவுக்க வறுத்துடலாம். இப்போ பருப்புகள்லாம் செவுக்கணும். இப்போ பருப்பு செவந்துருச்சு. இது கூட சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து ஒன்றை போல் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் தேங்காய் துருவல், இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தா போதும். ரொம்ப சூட்டோடு சேர்க்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலவையை நம்ம கம்பு மாவில் தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கம்பு மாவில் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவல், பருப்பு இதெல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. இப்போ கலந்த பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுட தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, சுட தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிங்க. மொத்தமாக தண்ணியை ஊற்றிட வேணாம். ஏன்னா நீர்த்து போயிடுச்சுன்னா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆகிடும். இப்போ இது சரியான பக்குவத்தில் இருக்குது மாவு. இப்போ கையை வச்சு இப்போ விதன்னு சூடாக தான் இருக்கும். நல்லா கையை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை நல்லா ஒன்று சேர பிசைஞ்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம விருப்பப்பட்ட மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம், இல்லை கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துடலாம். பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரீமரில் அடுக்கி வச்சிடலாம். நான் ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் இந்த ஸ்ட்ரீமர் எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை நல்லா சூப்பராக பஞ்சு போல் மெத்துன்னு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு கம்பு மாவு கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.